ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஒரு போட்டித் தேர்வில் எப்படி வெற்றி பெறுவது என்பதை பற்றின ஒரு ஸ்ட்ராட்டஜியை இந்த பதிவில் பார்க்கலாம். எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி மற்றும் வேறு எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் அந்த போட்டித் தேர்வை வெற்றி பெறுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. எடுத்துக்காட்டுக்கு ஒரு டிஆர்பி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு அவங்க கொடுத்துக்கிற சிலபஸ்ஸு உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கோ, எந்த அளவுக்கு அறிவு இருக்கோ அதை செக் பண்ணி தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுப்பாங்க. ஒரு 3000 வேக்கன்சி அப்படின்னாக்கா ஒரு 3 லட்சம் பேர், குறைஞ்சபட்சம் ஒரு 30,000 பேராவது அப்ளை பண்ணுவாங்க. குறைஞ்சது ஒரு 10,000 பேராவது கிளாஸுக்கு போயிட்டு அவங்களுடைய அறிவை வளர்த்துக்குவாங்க. கிளாஸுக்கு போயிட்டு நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணி அவங்க நாலேஜை வளர்த்துக்கிட்டு எக்ஸாமில் அட்டன் பண்ணி 3000 பேர் தான் அதில் செலக்ட் ஆவாங்க. அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு அறிவை வளர்த்துக்கிறீங்களோ, அதாவது அவங்க கொடுத்துக்கிற சிலபஸ் ஓரியன்டாக உங்களுடைய அறிவை வளர்த்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்களுடைய தவ வலிமையும் இருக்கணும். என்ன சார் தவ வலிமை? இப்போ அறிவுனாக்கா அவங்க கொடுத்துக்கிற சிலபஸை ஓரியன்டாக உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அடிக்க முடியும். இப்போ அறிவு மட்டும் இப்போ எல்லா நாலேஜ் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட நான் 4 வருஷமாக படிக்கிறேன், 5 வருஷமாக படிக்கிறேன், சப்ஜெக்ட் நாலேஜ் எல்லாமே இருக்குது, ஆனால் இருந்தாலும் 2 மார்க்கில் 3 மார்க்கில் இப்படி மிஸ் ஆகுது சொல்லுவாங்க. வேறு சிலவங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அறிவை வளர்த்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு தவ வலிமையும் உங்களுக்கு இருக்கணும். சரி சார், ஒரு டவுட்டு. இப்போது ஏற்கனவே நடந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற எல்லாருமே அப்போ தவ வலிமை தவம் பண்ணி தான் எல்லாருமே வெற்றி பெறுறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஏற்கனவே இருக்கிற அந்த தவ வலிமையை கொண்டு தான் அவங்க அந்த எக்ஸாமை போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அந்த வேலைவாய்ப்பை பெறுறாங்க. அது என்ன சார் தவ வலிமை அப்படின்னா, தவம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு 5 வருஷம் 10 வருஷமே எனக்கு பிள்ளை கிடையாது, தவம் கிடந்து பெற்ற பிள்ளை இது அப்படின்னு சொல்லி. அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு தவம் இருந்தீங்களோ அது கிடைக்கிற ஒரு பலன் தான். ஒரு போட்டித் தேர்வில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னாக்கா உங்களுடைய அறிவும் நீங்கள் பெருக்கிக்கணும். அவங்க கொடுத்துக்கிற சிலபஸ் ஓரியன்டாக உங்களுடைய அறிவு இருக்கணும். அதே போல் உங்களுடைய தவ வலிமையும் இருக்கணும். அப்படின்னா தவம்னா என்ன சார் அப்படின்னாக்கா ஒன்றும் கிடையாது. இப்போ காலையில் ஒரு 5 மணிக்கு நீங்கள் எழுந்திருக்கிறீங்களா, 5 to ஒரு 5.5 மணி நேரம் சும்மா நீங்கள் அமைதியாக உட்காந்துருந்தா அதுதான் தவம். இப்போ எடுத்துக்காட்டி நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, கோயிலுக்கு சர்ச்சுக்காக இருந்தாலும் சரி, மசூதிக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கண்களை மூடிக்கிட்டு அமைதியாக இருப்பீங்க. அதுக்கு பேர் தான் தவம். அந்த தவத்தை தான் அங்கே கற்றுக்கிட்டு வீட்டில் இருக்கணும். கோயில் கட்டிடுறாங்க எதுக்கு அப்படின்னாக்கா தவத்தை எப்படி செய்யணும்னு சொல்கிறது அங்கே நீங்கள் போய் கற்றுக்கிட்டு வீட்டில் செய்கிறது தான் கோயில். இப்போ ஸ்கூல் அப்படின்னாக்கா அங்கே ஸ்கூலுக்கு போயிட்டு கல்வியை ஆசிரியர் சொல்லி தருவாங்க, இப்படிலாம் படிக்கணும்னு சொல்லிட்டு. அங்கே கற்றுக்கிட்டு நீங்கள் வீட்டில் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னாக்கா உங்களுடைய அறிவும் நீங்கள் வளர்த்துக்கணும். அதாவது அவங்க கொடுத்துக்கிற சிலபஸ் ஓரியன்டாக நீங்கள் கரெக்டாக படித்து அதனுடைய நாலேஜை நீங்கள் பெருக்கிக்கணும். அதே போல் உங்களுடைய தவத்தினுடைய பலனையும் நீங்கள் பெருக்கணும். புரியுதுங்களா? இது ரெண்டுமே இருந்துச்சுனாக்கா நீங்கள் எந்த ஒரு போட்டித் தேர்வு இருந்தாலும் நீங்கள் கலந்துக்கிட்டு அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு இந்த பதிவு மூலிமா உங்களுக்கு சொல்ல வரேன். ஒரு தாயினுடைய வயிற்றில் ஒரு குழந்தை உருவாகுதுனாக்கா அந்த குழந்தை சும்மா இருக்கும். 10 மாதம் வரைக்கும் சும்மா இருந்தால் தான் அதனுடைய முழு ஷேப் கிடைக்கும். இல்லை அந்த குழந்தையோ அல்லது அந்த தாயோ சும்மா இல்லாமல் தன்னுடைய அறிவு கொண்டு ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது பிரச்சனைக்கு உண்டாகும். அப்போ சும்மா இருந்தாலே அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும். பழைய படத்தில் கூட அந்த அருணகிரிநாதர் அப்படின்னாக்கா அருணகிரிநாதர் அவருக்கு ஒரு மந்திர தீட்சை கிடைக்கும். என்ன அப்படின்னாக்கா சொல்லற சும்மா இருன்னு சொல்லிட்டு. அவர் சும்மா இருக்கும்பொழுது அவருடைய தொழுநோய் அவருக்கு உடம்பு காணாமல் போகும். அது ஒரு நன்மை. ஒரு நோய் காணாமல் போகுது, அது ஒரு நன்மை. அதே போல் நீங்கள் தவம் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வேண்டிய நன்மை, உங்களுக்கு என்ன ஆசிரியர் பணி வேணுமா இல்லை வேறு எந்த ஒரு இதாக இருந்தாலும் இந்த தவத்தால் உங்களுக்கு கிடைக்கும். போட்டித் தேர்வாக இருந்தாலும் நீங்கள் அறிவை வளர்த்துங்க, சைட் பை சைடு அந்த தவத்தையும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. தவம் அப்படின்னாக்கா ஒன்றும் கிடையாது. காலையில் ஒரு 1/2 hour, ஈவினிங் நைட்டு கூட தேவையில்லை, காலையில் ஒரு 1/2 hour சும்மா இருங்க. இது பேர் தான் தவம். புரியுதுங்களா? இந்த தவத்தை செஞ்சு பாருங்கள். இப்போ நடக்க போகிற இந்த டிஆர்பி அல்லது டிஎன்பிஎஸ்சி எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர், உங்களை அந்த கொடுத்துக்கிற சிலபஸ் ஓரியன்டாக நல்லா நாலேஜ் பெருக்கிங்க. தவம் பண்ணுங்கள், வெற்றி உங்களுக்கு நிச்சயம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.